நல்லா கவனிங்க. பறவைகள் தேவனிடம் வந்து, அப்பா கர்த்தாவே, நாங்க எவ்வளவு, எங்க பிழைப்பு என்ன, எங்களுடைய எடை எவ்வளவு, அப்படி எப்படி கூட்டி பார்த்தாலும் 1/2 கிலோ தாண்ட மாட்டோம், அப்படியும் பார்த்தாலும் 1/2 கிலோ தான் இருப்போம். இதோ இந்த இந்த அளவுக்கு இவ்வளோ இருக்கிற பறவைக்கு இவ்வளோ பெரிய சிறகு அது அவசியமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? கழுகு இப்படி விரிச்சா அது எவ்வளோ பெருசா இருக்குங்க. ஆந்த விரிச்சா எவ்வளோ பெருசா அது இருக்கு. அவ்வளோ எங்க சிட்டுக்குருவியை பார்த்துருக்கீங்களா? அந்த சிட்டுக்குருவி எத்தனோண்டா இருக்கும், ஆனால் அந்த விரிச்சா அப்படியே பெருசா இருக்கும். அது இந்த சிட்டுக்குருவி இந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து தேவன்கிட்ட அப்படியே போய், ஆண்டவரே எங்களுக்கு ஏது பாரமா இருக்கு, என்ன பாரம் இருக்கு இதுல உனக்கு? இவ்வளோ சின்ன ஜீவராசிகளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரக்கையை நீங்க தருவது இது நியாயமா அப்பா? அது இது நியாயம்னு சொல்றீங்களா? இப்படிதான் போய் பேசுச்சுங்களா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு என்கிட்ட கேட்காதீங்க. சோ இந்த பறவை எல்லாமே தேவனிடத்துக்கு போய், சின்ன சின்ன ஜீவராசிகள் தானே நாங்க, இந்த நீளமான சிறகு எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க, நாங்க எங்களை சுமக்கிறதே கஷ்டமா இருக்கப்பா, இதுல இந்த சிறகை தூக்குறது அதை விட கஷ்டமா இருக்கு, எதுக்கப்பா அந்த ரக்கை இந்த சிறகுலாம் எங்களுக்கு கொடுத்தீங்க, எதுக்கப்பா கொடுத்துருக்கீங்க? அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா, அது இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லுதுங்களா எல்லாம். இது எதுவுமே இல்லாம எங்களை படைச்சிருந்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்திருக்காப்பா, ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லுதுங்களா? தேவன்கிட்ட போய் சொல்லுதுங்களா எல்லாமே. அப்புறம் தேவன் சிரிச்சுக்கிட்டே, சின்ன பறவை கூட்டமே, நான் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த சிறகுகள் நீங்க கீழே விழுறதுக்கு இல்ல, அப்புறம் உங்களை ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான். நீங்க ரக்க எதுக்கு கொடுத்தீங்க, சிறகுகள் எதுக்கு கொடுத்தீங்க, இந்த பாடு எதுக்கு கொடுத்தீங்க, எதுக்கு இப்படி படைச்சீங்க, இதெல்லாம் தேவையெல்லாம் வெயிட்டா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் அப்படியே வேதனை படுறீங்க தானே. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ரக்கை அப்படியே விரிங்க. அப்படியே விரிச்சுதுங்களா? ஒரே வாட்டி இப்படி அசைங்க, அது எல்லாத்தையும் அப்படியே அசைக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? எல்லாம் சேர்ந்து அப்படியே அசைக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? ரக்கை அப்படி ஆட்டும் போது என்னங்க ஆகும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியே பறக்க ஆரம்பிச்சிரும். நடந்துக்கிட்டு போனால் எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்? அப்படி எல்லாமல் ரக்கையை விரித்து பறந்தால் எத்தனை 1000 கிலோமீட்டர் கடக்க முடியும். அதுல சில சந்தர்ப்பங்களிலே தேசங்களை தாண்டி பறந்து போய் சேர முடியும். முதல்ல இந்த பறவைகள் அது எல்லாத்தையும் அப்படியே பாரமா பார்த்துச்சுங்களா? அப்புறம் தேவன் சொன்னாரா, அது உங்களுக்கு பாரமா இருக்க நான் அவைகளை சிருஷ்டிக்கவில்லை. நீங்க அதை பாரமா நினைக்கிறீங்களா, பாடாக நினைக்கிறீங்களா? எவைகள் என்று உங்களுக்கு பாரமாக தோணுதோ, கஷ்டமாக தோணுதோ, அவற்றையே ஆதாரமாக்கிக் கொண்டு நான் உங்களை கவனிங்க, உயரமான இடத்துக்கு உங்களை பிரயாணம் பண்ணுவதற்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன், உன்னதமான ஸ்தானத்துக்கு நீங்கள் பறக்கும்படி நான் செய்ய போகிறேன். இது எப்படிங்க என்னால சொல்ல முடியுது? பைபிள் அதாங்க இருக்கு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை அப்படி கூட்டிட்டு போய் பயங்கரமான நெருப்புக்குள்ள போட்டுட்டாங்க. என்னங்க நடந்ததுங்க? அந்த ஃபர்னஸ்ல அக்கினி சூளைக்குள்ள போட்டபோது தேவனே இறங்கி வந்துட்டாருங்க. நேபுகாத்நேச்சர் ஆச்சரியமா பார்த்தான். நான் 3 பேரை அல்லவா அக்னி சூளைக்குள் போட்டது, நடுவுல 4வது ஆளாக ஒருத்தர் எனக்கு தென்படுகிறார். அந்த 4வது நபர் தேவனுடைய சாயலாக, தேவபுத்திரனாக எனக்கு காணப்படுகிறார். தேவன் இறங்கி வந்துட்டாருங்க. உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய கவனிங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் சொன்ன சாட்சி தெரியுமா உங்களுக்கு? வாங்க வாசிக்கலாம். கவனிங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம், கவனிங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடங்கி, ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. கவனிங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன், நல்லா வாசிங்க என்ன சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். கவனிங்க, தேவன் வேற ஒருவரும் இல்லை என்றான், வேற ஒருவனும் இல்லை என்றான். கவனிங்க, அடுத்த வசனத்தை கவனமா வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே என்னங்க பண்ணாவன்? கவனிங்க, உயர்த்தினான். என்னங்க பண்ணார் தேவன்? இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொண்ட அந்த சிரமம், காத்திருந்த அந்த அக்னி சூளையை தேவன் எதுக்குங்க இவங்க எல்லாத்துக்கும் அனுமதித்தார்? கவனிங்க, கொன்னு போடுறதுக்கா? கதையை முடிக்கிறதுக்கா?
இல்லங்க, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். இந்த உண்மையை மறந்து போயிடாதீங்க. வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்மீது பயபக்தியுடன் இருந்து உங்கள் வழியிலே நாங்கள் நடந்து உம்மை மனதார நேசித்து இருதயபூர்வமாக உம்மை சேவிக்கக்கூடிய அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, ஒவ்வொருவருக்கும் பதிலை தந்தருளுங்க விரைவிலேயே. அப்பா, ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீங்க தொடைக்க போறீங்க ஆண்டவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்க சந்திக்க போறீங்க. ஒவ்வொருவரின் வாழ்க்கையில அப்பா அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ராஜா, எங்களுக்கு துணையாக இருந்து உம்முடைய செட்டையின் கீழப்பா எங்களை பாதுகாத்து உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ கிருபை வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.